பௌத்திரம் இதோட ஆங்கில மருத்துவ பெயர் வந்து ஃபிஸ்டுலா. சில பேருக்கு இது வந்து அடிக்கடி ரெக்கரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா பர்சனல் ஹைஜீன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஆசன வாயும் அதை சுற்றி உள்ள ஏரியாவும் நல்லா க்ளீனாக வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி அதை ட்ரையாக வச்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டுலா இருக்கிறப்போ நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு திரிபலா சூர்ணம் கலந்து அதில் 10லேருந்து 15 நிமிஷம் உட்காந்து எழுந்திக்கணும். இதை சிட்ஸ் பாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி பண்ணிட்டு வரையில் ஃபிஸ்டுலாவோட சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்லெண்ணெய் குளியல் வந்து அவசியம். இப்படி பண்ணையில் பித்தம் வந்து குறைஞ்சு ஃபிஸ்டுலாவோட சிம்டம்ஸ் வந்து குறையும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி எடுத்துக்கணும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஃபுட், அதுக்கப்புறம் நிறைய காரம் மசாலா இருக்கிற மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும்.